அனைவருக்கும் வணக்கம். கமல் அவர்கள் பேசின ஒரு வீடியோ சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோவில் அப்படி என்ன பேசினார் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூர் வந்து ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நீங்கள் வந்து லாஸ்ட்டாக பார்த்ததுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு. நான் வந்து அது ஒரு படமாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்தேன், புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த இயக்குனருக்கு நம்ம ஒரு 3 வருஷம் வந்து ஒரு சினிமா பயிற்சி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவர் நல்ல இயக்குனராக வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நல்ல எதிர்காலம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. யாரா அந்த இயக்குனர் அப்படின்னு நம்ம தேடி பார்த்தா, இப்ப ரிலீஸ் ஆயிருக்க மகாராஜா படத்தோட இயக்குனர் நிக்கிலன் சாமிநாதன் அவர்களை பத்தி தான் வந்து கமல் அவர்கள் வந்து அப்ப பேசியிருக்காரு. அந்த புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம் அப்படின்ற ஷார்ட் பிலிம் எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிக்கிலன் சாமிநாதன் அவர்கள் தான். நாளை இயக்குனர் அப்படின்ற ஒரு ஷோ வந்து ரொம்ப பிரபலமான ஒரு ஷோ, கலைஞர் டிவில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோ வந்து ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஷோல வந்து பங்களிப்பாளராக இருந்த ஒரு குறும்பட இயக்குனரா நிக்கிலன் சாமிநாதன் அவர்கள் அந்த ஷோவுக்காக வந்து பாத்தீங்கன்னா புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம் அப்படின்ற அந்த குறும்படத்தை வந்து எடுத்திருக்காரு. அந்த படத்தை பார்த்த கமல் அவர்கள் விஸ்வரூபம் படம் வந்து ப்ரொமோஷன் டயத்துல யூடியூப் இன்டர்வியூல வந்து கேட்டப்ப அப்போ வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து இப்படி இந்த படம் பார்த்தேன், எனக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து பிடிச்சிருந்துச்சு, அந்த இயக்குனர் இந்த மாதிரி ஒரு இயக்குனர் அப்படின்னு. இன்னைக்கு சோசியல் மீடியாவை ட்ரெண்ட் ஆகும் பொழுது நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, அன்றே கணித்தார் கமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி டெம்ப்ளேட் போட வேண்டியதா இருக்கு. ஏன்னா பொதுவா இன்னைக்கு இருக்கக்கூடிய படங்கள் எப்படி ரிலீஸ் ஆனாலும் அந்த படத்துல ஏதாவது ஒரு சீன்ல வந்து கமல் அவருடைய ரெஃபரன்ஸ் இருக்கு. இந்த சீன் வந்து கமல் படத்துல இந்த மாதிரி வந்த மாதிரி இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் எப்படினாலும் வந்துருது. இப்ப ரஜினி அவர்களுடைய கூலி டீசர் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுல வந்து ரஜினி அவர்கள் என்ட்ரிக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படி மேல வந்துட்டு இந்த ஐ ஓப்பன் மட்டும் ஒன்று பண்ணுவாரு. அது வந்து குருதி புனல்ல வந்து கமல் ஏற்கனவே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து, ஏன்னா லோகேஷ் கனகராஜ் வந்து பெரிய கமல் ஃபேன் அப்படின்றனால அவருடைய ஒரு ரெஃபரன்ஸ் அதுல வந்து வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால டாக் ஆஃப் தி டாக்கா போய்கிட்டே இருந்துச்சு. இப்ப வந்து கமல் அவர்களே வந்து அந்த இயக்குனரை பத்தி பேசியிருக்காரு அப்படின்றப்ப அப்ப அந்த ஷார்ட் பிலிம் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து எதிர்பார்க்க வச்சுச்சு. அந்த ஷார்ட் பிலிம் வந்து யூடியூப்ல நான் வந்து பார்த்தேன். அந்த யூடியூப் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், நீங்களும் அந்த ஷார்ட் பிலிம் வந்து பாருங்க. இந்த ஷார்ட் பிலிம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்சிபிளான ஒரு ஷார்ட் பிலிம். நிக்கிலன் சாமிநாதன் அவர்கள் அப்பயே வந்து பாத்தீங்கன்னா அப்படி சென்சிபிளான ஒரு கண்டென்ட்டை குறுமண்டமா பண்ணியிருக்காரு அப்படின்றது ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த ஷார்ட் பிலிமோட ஒரு பேஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயதான ஒரு அம்மா வந்து பிரெக்னன்சி ஆயிடுவாங்க, அதுதான் ஒரு பேஸ் கண்டென்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பதாயுகோ அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில வந்து ஒரு படம் வருது. அந்த பதாயுகோ படத்தை வந்து தமிழ்ல இப்ப ரீசெண்டா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் வீட்ல விசேஷம் அப்படின்ற ஒரு படத்தை வந்து ரீமேக் பண்றாரு. ஆனா அப்பயே வந்து அவர் குறும்படமா பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஏன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நிக்கிலன் சாமிநாதன் அவர்களால் எடுத்துட்டு போக முடியல அப்படின்னு எனக்கு தெரியல. அப்ப ஒரு நல்ல ரைட்டரு, அதுக்கடுத்து ஒரு குரங்கு பொம்மை அப்படின்ற ஒரு படம் பண்றதுக்கு ஒரு 7 வருஷம் 5 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மகாராஜா அப்படின்னு ஒரு விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஆளை வச்சு படம் பண்றதுக்கு இப்போ ஒரு 6-7 வருஷம் ஆச்சு. அவ்வளவு ரைட்டிங் ப்ராசஸ்ல வந்து உட்காந்துருக்காரு. இன்னொரு கிளிப்பிங்குமே வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜ் அவர் வந்து சொல்லியிருந்தாரு, எனக்கு வந்து லியோ எழுதுறதுக்கான போதிய டைம் பத்தல. நீங்க இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்ணன் வந்து மகாராஜா பண்ணிட்டு இருக்காரு. அந்த மகாராஜா நீங்க படம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு 5 வருஷம் வந்து ஒருத்தர் எழுதுறாருன்னா அந்த ரைட்டிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. அந்த கிளிப்பிங்கே வந்து பாத்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் சொன்னது வந்து பயங்கரமா வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாராஜாவுடைய ஸ்கிரீன் பிளே வந்து பெரிதும் வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பெரும்பாலும் வந்து ஒரு இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் ஹிட் கொடுக்குறாருன்னா அவருடைய முந்தைய படங்களை பத்தி வந்து பேசுவாங்க. இல்ல அப்படின்னா அவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படி ஒர்க் பண்ணாரு, இல்ல இந்த மாதிரி வந்து ஒரு சீன் சொன்னார் இன்னொருத்தர்கிட்ட, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சிங்கிள் டாக் ஆஃப் தி டேவா இருக்கும். ஆனா ஒரு இயக்குனருடைய ஷார்ட் பிலிமே வந்து இன்னைக்கு ஒரு டாக் ஆஃப் தி டேயா மாறி இருக்குன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் கமல் அவர்கள் வந்து புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம் அப்படின்னு சொல்லி அவர் வாயால சொன்ன அந்த அந்த முத்தான வார்த்தைகள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு லெஜண்ட் வந்து இன்னைக்கு சொல்லும் பொழுது இன்னைக்கு இருக்கிற அந்த இயக்குனரும் அது அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு நல்ல ஒரு திரைக்கதையை வந்து எழுதி ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு அப்படின்றப்ப இதுக்கு மேல நம்ம வேற என்ன சொல்ல முடியும்? அதுவே வந்து பெரிய ஒரு ரெகனைஸ்மெண்ட் அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். இல்ல அவர் சொன்ன வார்த்தையை அந்த இயக்குனர் வந்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு வச்சுக்கலாம். புன்னகை வாங்கினால் கண்ணீர் இலவசம் அப்படின்ற ஷார்ட் பிலிம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 12 நிமிஷம் ஓடுது. இந்த ஷார்ட் பிலிம்ல வந்து ஒரு சென்சிபிளான ஒரு கண்டென்ட், ஒரு பிரெக்னன்சி அம்மா, அந்த அம்மாவை வந்து பசங்களை வந்து வெறுத்து ஒதுக்குறாங்க, அதனுடைய கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுது, அந்த உணர்வு வந்து எப்படி வந்து ஆடியன்ஸுக்கு கடத்துறோம் அப்படின்றதான் வந்து அந்த குறும்படத்தினுடைய ஒரு கோரா இருக்கு. பார்க்காதவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா பாருங்க. அந்த ஷார்ட் பிலிமோட லிங்க் வந்து கீழே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி நல்ல நல்ல திரைக்கதையும் நல்ல நல்ல இயக்குநர்களும் தமிழ் சினிமாவில் ஜொலித்தா தமிழ் சினிமா நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.